குருவருளையும் திருவருளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி அருட்குருநாதருடைய திருவடிகளையும் ஆசிரிய பெருமக்களுடைய திருவடிகளையும் இந்த இனிய நேரத்தில் மனம் மொழி மெய்களாலே வணங்கி வருகை தந்திருக்கின்ற அடியாருடைய திருவடிகளை பணிந்து இன்றைய சிந்தனையை சிந்திக்க முற்படுகின்றோம். நாம் கடந்த வகுப்பு வரை சிவஞான சித்தியாருடைய பாடலில் 289வது பாடல் வரை நாம் சிந்தித்திருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக 290வது பாடலிருந்து இன்றைய சிந்தனையை நாம் சிந்திக்க வேண்டும். நம்முடைய அந்த நிறைவு பாடலில் போன வகுப்பில் நிறைவு செய்கின்ற பொழுது ஞான நிட்டை உடையவர்கள் பெறுகின்ற பேறு என்ன அப்படின்னு கேட்டால், அவர்கள் பெறுகின்ற அந்த பேறு என்பது இறைவனுடைய திருவடி பேராக அவர்கள் அந்த திருவருளை அடங்கி நிற்கக்கூடிய நிலை பெற்றிருப்பார்கள் அப்படின்னு சொல்லுகிற பொழுது, ஒரு அணையில் அடைத்து வைக்கப்பட்ட நீரானது அந்த மதகு திறக்கப்படுகிற பொழுது கடலை நோக்கி எப்படி விரைந்து செல்லுமோ அதுபோல் ஐம்புலன்கள் என்கிற மதகுகளால் அடைக்கப்பட்டு இருக்கின்ற அந்த அறிவானது ஞானத்தின் பயனாக அது மடை திறக்கப்படுகிற பொழுது இறைவனுடைய திருவடியை நோக்கி விரைந்து செல்லும் என்ற வரியோடு தான் கடந்த வகுப்பில் நிறைவு செய்திருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக நாம் 290வது பாடலிருந்து இன்றைய சிந்தனை சிந்திக்க முற்படுகிறோம். எங்கும் தான் எண்ணின் நாம் எய்த வேண்டா, எங்கும் இலன் எண்ணில் வேறு இறையும் அல்லன், அங்கம் சேர் உயிர் போலவன் எண்ணின், அங்கம் சேர் உயிர் போலவன் எண்ணின், அங்கத்து அவயவங்கள் கண்போல காணா, ஆன்மா இங்கு நாம் இயம்பும் தத்துவங்களின் வைத்து அறிவு அது, தத்துவங்களின் வைத்து அறிவது இறை ஞானம் தந்து, தாழ் ஈதல் சுடர் இறந்த துங்க விழிச்சோதி உட்சோதியுள், துங்க விழிச்சோதியும் உட்சோதியும் பெற்றாற்போல் சோதிக்குள் சோதியாய் தோன்றிடுவன் காணே. இந்த பாடல் நமக்கு உண்மை விளக்கம் படிக்கும்போது ஒரு அந்த முத்தி நிலையை பற்றி சொன்ன பிறகு மாணாக்கரிடத்தில் ஆசிரியர் சொல்வார், நாம் போய் பெறுவதா அவன் வந்து தருவானா அப்படின்னு கேட்டால், நாம் போவதும் இல்லை அவன் வருவதும் இல்லை. அப்போ எப்படி அந்த இன்பம் நமக்கு நுகர்ச்சிக்கு இதுகாரும் இல்லாத இன்ப நுகர்ச்சி இப்போது எப்போது எப்படி நிகழ்கிறது என்று கேட்கும்போது, அங்கே கண் பார்வையற்ற ஒருவனுக்கு அந்த படலம் நீங்கின வழி அந்த கண்ணொளி சூரிய ஒளியோடு கலப்பதில் தடையேதும் இல்லை. அதுபோல் இங்கே ஆன்ம அறிவு அந்த சிவஞானத்தோடு கலப்பதற்கு தடையாக இருப்பது மலம் என்பது தான். மலம் நீங்கின வழி அங்கே அந்த அறிவு அதனோடு கலந்தது தடையேதும் இல்லை. இங்கே போவதும் இல்லை வருவதும் இல்லை. எப்போ சூரிய ஒளி எப்போதும் இருந்தாலும் கண்ணொளி என்பது படலம் மறைத்த வழி அந்த சூரிய ஒளியோடு தொடர்பில்லாமல் இருப்பது போல, ஆன்ம அறிவு மலத்தினுடைய மறைப்பு காரணமாக அது சிவத்தோடு சம்பந்தப்படாமல் தனித்து நிற்கிறது, மல சம்பந்தமுடையதாக நிற்கிறது. இப்போ அது அந்த படலம் நீங்கின வழி கண்ணொளி தொடர்பு கொள்வது போல மலம் நீங்கின வழி அந்த ஒளியானது அந்த ஆன்ம அறிவு என்பது சிவ ஞானத்தோடு தடையின்றி கலக்கும் என்பது தான் பாட்டில் சொல்லப்பட்ட செய்தி. நம்ம அங்கே ஏற்கனவே படித்திருக்கிறோம். அதை கொஞ்சம் நினைவுபடுத்தி கொண்டால் இந்த பாடல் நமக்கு எளிதாக புரிந்து கொள்ள முடியும். பாடலுடைய உரை பகுதி பாருங்கள். உடல், அதாவது சொல்கிறார், உயிர் உடல் கருவி முதலிய எல்லாவற்றிலும் தெளிவாக கலந்து விளங்குவது சிவமே. இறைவன் எப்படி நம்மோடு கலந்திருக்கிறான்? ஊனானாய் உயிரானாய் உடலானாய் உலகானாய் வானானாய் நிலனானாய் கடலானாய் மலையானாய்
தேனார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்துறையில் ஆனாய் உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே என்று நம்பி ஆரூருடைய திருவாக்கில் நம்ம பார்க்குறோம். நீங்கள் அவரே பல இடங்களில் கண் என்பன் நான், மூக்கென்பன் நான், நீங்கள் தலைக்கு தலைமாலை அணிந்தது என்னே என்கிற அந்த பதிகம் எடுத்தீங்கன்னா கண் என்பன் நான், மூக்கென்பன் நான், செவி என்பன் நான் என்று அவைய உறுப்புகளாக இறைவனை சொல்லியிருப்பதையும் காண முடியும். ஊனாய் உயிராய் உணர்வாய் என் உட்கலந்து அப்படிங்கிற இடத்துலையும் பார்க்கிறோம். அப்போ இறைவன் கலப்பை சொல்லுகிற பொழுது அவன் இவ்வாறு கலந்து நிற்கிறான், உடம்பில் கலந்திருக்கிறான், காணுகிற பூதங்களில் கலந்து நிற்கிறான், எல்லாவற்றிலும் உடைய கலப்பு இருக்கிறது என்று சொல்லுகிறோம். அப்படி கலப்பாக இருக்கும் பொழுது உயிரில் உடலில் கருவி முதலிய எல்லாவற்றிலும் தெளிவாக கலந்து விளங்குவது சிவமே அப்படின்னு சொன்னால் ஆம், சிவம் எல்லாவற்றிலும் கலந்து இருக்கிறது. ஆனால் அப்படி எனில் அவன் கேட்குற அப்படி கலந்திருப்பது சிவமே எனில் நாம் அவனை தேடி அடைய வேண்டியது இல்லை. ஏன்? அவன் தான் உன்னுள்ள கண்ணாக இருக்கிறான், உடலாக இருக்கிறான், கருவியாக இருக்கிறான், உன்னுடைய உயிராக இருக்கிறான், எல்லாமா இருக்கணும். போய் நீ எங்கே போய் தேடுவது? எனவே அவனை தேடி அடைய வேண்டியது இல்லை அப்படின்ற ஒரு கருத்து. அடுத்து சொன்னார், அந்த சிவம் எங்கும் கலந்து நிற்பது நின்று சொல்லார். அந்த சிவம் எங்கும் கலந்து நிற்பதென்று உயிரின் வேறாய் நிற்பது எனில், இங்கே உயிரை விட்டு அவன் வேறாக நிற்கிறான்னா நம்ம போய் பெறணும். அப்போ அவன் எங்கும் இருக்கிறாங்கிற அந்த கருத்து தவறாக போயிடும். நீக்கமர நிற்கின்ற இறைவன் என்று சொல்லுகிற கருத்து பிழையாய் போயிடும். அப்போ இங்கே இல்லை, எனவே நாம் இங்கே இருக்கிற இடம் தேடி போய் பெற வேண்டி இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அவன் எங்கும் நிறைந்திருக்கிறான் என்ற கருத்து பிழையாயிடும். அதான் சொல்கிறார். எனவே எங்கும் கலந்து நிற்பதென்று உயிரின் வேறாய் நிற்பது எனில் அது எங்கும் நிறைந்ததாயும் எல்லாவற்றையும் இயக்குவதாயும் நிற்கும் என்ற இறைத்தன்மை அதற்கு இல்லையாகி போயிடும். அதனால் அதற்கு இல்லையாம் அப்படின்னார். இப்போ ரெண்டு செய்தி. ஒன்று, அவன் எல்லாமாய் இருக்கிறான், எல்லாமாய்ங்கும் பொழுது உடலாய் உயிராய் கருவியாய் எல்லாமாய் இருக்கிறான் அப்படின்னு நீங்கள் சொல்வீங்களானால் அவனை நீங்கள் போய் கஷ்டப்பட்டு தவம் இருந்து, யோகம் இருந்து, ஞானம் இருந்து, தவம் இருந்து, அஞ்செழுத்து சொல்லி, குருநாதர் வந்து ஞான நிட்டை கூடி இத்தனை கஷ்டப்பட்டு அதை பெறணுமா என்ன? அவன் தான் எல்லாமா இருக்கிறானே அப்படின்னு சொல்லி நீ சிரமப்பட்டு பெற வேண்டிய பொருளாக அவன் இருக்க மாட்டான் ஆகிடும். சரி, இல்லையா அவர் நம்ம இடத்துல இல்லை, அவர் போய் பெறணும் அப்படின்னு சொன்னால் அவன் எங்கும் நிறைந்திருக்கிற சர்வ வியாபி என்று சொல்லுகிற அந்த சொல்லுக்கு இழுக்கா போயிடும். அப்போ போய் பெறுவது என்று சொன்னாலும் பிழை, அவன் வருந்து நமக்கு தருவான் என்று சொன்னாலும் பிழையாகிறது. அதான் இங்கே சொன்னார், எங்கும் நிறைந்திருத்தல் என்பது இறைத்தன்மைக்கு இல்லாமல் போயிடும். சரி, அப்படியும் அல்ல, அற்றன்று உடம்பில் உயிர் போல் அச்சிவம் உயிருக்கு உயிராய் நிற்கும். உடம்புக்குள்ளே உயிர் இருப்பது போல உயிருக்குள்ளே சிவம் நிற்கிறது. உடம்பில் உயிர் போல் அச்சிவம் உயிருக்கு உயிராய் நிற்கும். உடல் முழுவதும் உயிர் செறிந்திருப்பினும் கண் என்று சொல்லக்கூடிய அதற்குரிய சிறப்பு வேற கருவிக்கு இல்லை. சொல்லார், செறிந்திருப்பினும் கண்ணால் கொண்டேயும் உயிர் அறிய இயல்கின்றது. அதுபோல உயிரும் சிவத்தோடு செறிந்திருப்பினும் அதன் அருளாகிய ஒளியையும் நெட்டை கூடலாகிய கண்ணொளியையும் பெற்றே தன் இயல்பையும் அச்சிவத்தின் இயல்பையும் தெரிந்து அறியும். அது பொழுது கண்ணினுடைய கண்ணொளி விளங்குவது போல உயிரில் சிவம் விளங்கி நிற்கும். கண்ணில் அந்த ஒளி கண்ணில் காணுகிற பொழுது கண்ணின் கண்ணொளி விளங்குவது போல உயிரில் சிவம் விளங்கி நிற்கும் அப்படிங்கிற கருத்தை இங்கே எடுத்து காட்டுகிறார். அப்போ அவன் தனித்திருக்கிறான் என்றோ அவன் வேறாயிருக்கிறான் என்றோ இல்லை. அவன் நம்மில் எப்படி இருக்கிறான்னா, உடம்புக்குள்ளே கலந்திருக்கும் பொழுது கண்ணொளியோடு ஆன்ம அறிவு கலந்திருப்பது போல, இது உடனாய் நிற்றல் அப்படின்னு சொல்லுகிறோம். அதுபோல் இங்கே சொல்லுகிற கண்ணொளியும் அந்த அறிவானது கண்ணொளியோடு கலந்து நிற்பது போல என்பது. உயிர் சிவத்தோடு செறிந்திருப்பினும் அதன் அருளாகிய ஒளியும் நெட்டை கூடலாகிய அந்த கண்ணொளியையும் பெற்றே அந்த தன் இயல்பையும் அச்சிவத்தின் இயல்பையும் தெரிந்து அறியும். அப்போ அந்த நெட்டை அனுபவம் வாய்க்கும் பொழுது தான் இந்த ஆன்ம அறிவு சிவத்தின் அறிவோடு ஒன்றுபட்டு நின்று அறிகிறது. அப்போ நான் என் அறிவாக வைத்து அவனை காணலை,
என்னுடைய அறிவு அவன் அருள்வயப்படுகிற பொழுது அவனை காணும் என்பதைத்தான் இங்கே எடுத்து காட்டுகிறார். அப்போ அறிவு என்ற ஒரு பொருள் ஆராய்கிற பொழுது அவனை தனித்தோ வேறாயோ உடனாயோ நின்றில்லை, மூன்றுமாய் நிற்கிற அவன் அருள்வயப்பட்டு தான் இது அறிகிறது அப்படிங்கிற செய்தி தான் இந்த பாட்டில் சொல்லப்படுகிற செய்தியாக இருக்கிறது. எனவே அதற்கு உதாரணம் தான் கண்ணொளியை மறைத்திருக்கக்கூடிய படலம் நீங்கின வழி சூரிய ஒளியோடு அது சம்பந்தப்படுவது போல நிட்டை அனுபவத்தின் வழியாக இந்த உயிர் அந்த சிவத்தோடு கலந்து விளங்கி நிற்கும் அப்படிங்கிறதான் உயிரில் சிவம் விளங்கி நிற்கிறது அப்படிங்கிறத எடுத்து காட்டுகிறார் இந்த பாடலில். எனவே அந்த பாடல் சிவத்தை அணைந்தோர் எவ்வாறு இருப்பாங்கன்னு கேட்டால் அவங்க அறிவில் சிவம் அறிவுக்கு அறிவாக நின்று அது காட்டுகிறது. எப்படி உயிர் எல்லா பொருளும் கலந்திருந்தாலும் கண்ணொளியோடு கலந்திருப்பது சிறப்புத்தன்மை பெறுகிறதோ அதுபோல் உயிருக்குள்ள சிவம் கண் போன்று இருந்து உயிருக்குரிய பயனாக நின்று விளங்கி நிற்கிறது என்பதை இந்த பாடலில் ஆசிரியர் நமக்கு எடுத்து காட்டுகிறார். கீழே ஒரு சின்ன குறிப்பு கொடுக்கிறார். சுடர் இழந்து துங்கவெளி, அதாவது உள்ளொளியும் கதிரவன் ஒளியையும் இழந்த நிற்கும் கண், இத்தகைய கண்ணிற்கு இவ்விரண்டு ஒளியும் நமக்கு அது மீண்டும் அதுக்கு கிடக்குமான்னு கேட்டால் அது சொல்றார். அவ்வாறு இரண்டு வகையான ஒளியையும் இது மீள கிடக்கக்கூடிய பொழுதே ஒளி தோன்றுகிறது. அதுபோலவே ஞானமாகிய கதிரவன் ஒளி நிட்டை கூடலாகிய உள்ளொளியாக பெற்றிருக்கும் பொழுதே அது இரண்டும் அந்த உள்ளொளி பெறுகிற பொழுதே சிவம் நமக்கு விளங்கி தோன்றும் என்பதை இந்த பாடலில் அறிவுறுத்துகிறார் என்ற குறிப்பை கீழே கொடுத்திருக்கிறார். எனவே இதனுடைய தொடர்ச்சி அடுத்த பாடலில் தொடர்கிறது. அப்படின்னா என்ன அப்படின்னா, சிவஞானம் கைவரப்பெறுகிற பொழுது ஞான நிட்டை கூடும். அந்த நிட்டை கூடுகிற பொழுது சிவத்தை அறிவுக்குள்ள அறிவாக நின்று அறிந்து உயிர் அனுபவிக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லப்பட்ட செய்தியாக இருக்கிறதுங்க. இதனுடைய தொடர்ச்சி தான் அடுத்த பாடல் என்பதனால் அந்த பாட்டுக்கு தலைப்பு கொடுக்கும் பொழுது இதுவும் அது முன்னை சொல்லப்பட்ட பாடலின் தொடர்ச்சி என்பதனால் அதற்கு இதுவும் அது என்று தலைப்பு கொடுத்துருக்கிறாங்க. அந்த பாடலில் என்ன செய்தி சொல்லுகிறார் என்பதை நீங்கள் பார்க்கலாம்.